பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரு, சந்திக்கலாமே. அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா, ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு. எனக்கு தெரிந்து கடந்த 2-3 முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல. வேறு கோவை மெட்ரோ ரயில் வந்து சர்ச்சையாவே இருக்கு. இப்போ சம்பந்தமா பிரதமர் சந்திக்கிறது தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு தமிழக முதல்வர். அதை நீங்க எப்படி பார்க்கணும்? பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரு, சந்திக்கலாமே. அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா, எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா, கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா. பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க, அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க, அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல. மற்ற மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க, பேசுறாங்க, கருத்துக்களை சொல்றாங்க, வேண்டுகோள் வைக்கிறாங்க, அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனால் கடந்த 2 முறையும் கூட தூத்துக்குடி, கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க, அப்பொழுதும் முதலமைச்சர் வரல. ஆனால் எனக்கு தெரிந்து கடந்த 2-3 முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல. வேறு காரணம் சொன்னாங்க. இந்த முறை மினிஸ்டர் இன் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஸோ புரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க, வணக்கம் சொல்றாங்க, கிளம்புறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையிடலாம், கேட்கலாம், அவங்க கருத்தை சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு. மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க, இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார். இல்லை டிபிஆர் நாங்கள் சரியாக தான் கொடுத்தோம், நிராகரிச்சிட்டாங்கன்னு முதலமைச்சர் நினச்சிருந்தா பிரதமரை சந்தித்து முறையிட்டு இருப்பாங்க. அதனால் 2 இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன், இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல, டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க?